கர்த்தரும் ரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் என் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும் என்று ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனத்தில் என்னோட வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, நான் நின்று கொண்டு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கரிகரி ஏரி. இதுல பாத்தீங்கன்னா அந்த வகையில மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, நிறைய தண்ணி இருக்கு. இது ஒரு மீடியமான ஒரு ஏரி. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் தேவன், செங்கடலை இரண்டாய் பிரித்த தேவன். தண்ணீர்களை நாம் கடந்து போனாலும் நமக்கு ஆபத்து வராதபடி அவர் பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஆறுகள் கடந்து போனாலும் ஆண்டவர் அந்த ஆறுகள், அந்த வெள்ளம் நம்மளை அடிச்சு கொண்டு போகாதபடி அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அக்னி சோலையில தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போட்ட போது அவர்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொண்டு, அதுக்கேற்ற உண்மை, அதுக்கேற்ற விசுவாசம், அதுக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எத்தனை போன்ற வெள்ளங்கள் போன்ற அக்னியை போன்ற எத்தனைப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அது எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்து நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நண்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனத்திலே நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது என்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிரச்சனையின் நடுவே அன்றே நடந்து கொண்டிருந்தாலும், கடந்து போய் கொண்டிருந்தாலும், அது எதுவுமே அவளை சேதப்படுத்தாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அற்புத அதிசயங்களை செய்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு செஞ்சது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல ஆண்டவரே, உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து அற்புதத்துக்கு அதிசயத்துக்காக உம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் நீர் செய்த அற்புத அதிசயங்களைப் போல இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அற்புத அதிசயங்களை செய்வீராக. எல்லா பாடுகளிலிருந்தும், போராட்டங்களிலும், பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதிக்க நமக்கு எல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus. Amen.